இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு கோடிங்ல பிகினரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். ஒரு கோடிங் லாங்குவேஜ ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணும்போது மெமரைஸ் பண்ணணுமா? இல்ல அந்த கோடிங் லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாரி கஷ்டமா, இந்த மாரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா நீங்க ஒரு கோடிங் லாங்குவேஜ மெமரைஸ் பண்ணணுன்ற எந்த அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நான் சொல்லப் போற இந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபார்முலாவ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு கோடிங் லாங்குவேஜ லேர்ன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு தேவையான நெறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, உங்களுக்காகவே ஃப்ரீ ரிசோர்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 நீங்க ஒரு கம்ப்ளீட் பிகினரா இருக்கும்போது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் ஒரு கோடிங் லாங்குவேஜ நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இந்த லாங்குவேஜ் தான் நான் படிக்க போறேன்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணி வச்சுரணும். நீங்க எடுத்தோனே நான் இன்னைக்கு நான் ஜாவா படிக்க போறேன். நாளைக்கு நான் பைத்தன் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, யூஸும் கிடையாது அதனால. ஸோ இப்படி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க என்ன லாங்குவேஜ் லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் வந்து, நீங்க அந்த ஒரு லாங்குவேஜ்க்கான பேசிக் சின்டாக்ஸ் அண்ட் பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ நீங்க கத்துக்க வேண்டியது. ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு பேசிக்ஸ் கான்செப்ட் ஃபார் நீங்க கத்துக்க லாங்குவேஜ்ல படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஜாவா படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பேசிக்ஸ் கான்செப்ட் ஃபார் ஜாவா அப்படின்னு சொல்லி டைப் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்துரும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட பேசிக் கான்செப்ட். ஸோ இத நீங்க அப்படியே நீங்க திருப்பி கூகுள்லேயே போட்டு கத்துக்கலாம். அப்படி இல்லன்னா யூடியூப்லயும் இருக்கு. ஸோ நீங்க யூடியூப்ல போட்டும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்து கத்துக்கலாம். ஸோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. என்ன லாங்குவேஜ்ல வேணா அவைலபிளா இருக்கும். புரோகிராமிங் லாங்குவேஜ் டியூட்டோரியல் போட்டாலே பேசிக்ஸ் கான்செப்ட் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ நீங்க யூடியூப்ல போட்டீங்கனாலே, எக்கச்சக்க வீடியோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து கத்துக்கலாம் ஃப்ரீயாவே. ஸோ ஸ்டெப் 2 அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கத்துக்கிட்ட பேசிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு, ஒரு ரொம்ப 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 சிம்பிளான ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட்லயும் போகணும்னு அவசியம் இல்ல. இந்த இப்ப நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் நீங்க எதுவும் புதுசா கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஏதாச்சும் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? பேசிக்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிரிண்டிங் அப்படின்றது ஒரு பேசிக்ஸ் தான். ஒரு யூசர்ட்டருந்து ஒரு இன்புட் வாங்குறது ஒரு பேசிக்ஸ் தான். ஸோ இந்த மாரி பேசிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு, நம்ம ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நீங்க யூஐ குடுக்க தேவையில்ல. எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த கோடிங் மட்டும் ஒர்க் ஆகுற மாரி ஒரு ப்ரோகிராம் பண்ண போறோம். எத வச்சு ப்ரோகிராம் பண்ண போறோம்னா, நீங்க கத்துக்கிட்ட பேசிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இதுல யூடியூப் டுட்டோரியல் மட்டும் பார்த்து, அப்படியே அந்த டுட்டோரியல் என்ன சொல்றாங்களோ, அத மட்டும் ஃபாலோ பண்ணி பண்ணாம, நீங்க அந்த டுட்டோரியல் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ யூடியூப் டுட்டோரியல் விட்டுருங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, டைரக்ட்டா உங்களோட ஃபைல ஓப்பன் பண்ணி கோடிங் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. உங்களுக்கு கண்டிப்பா எரர் வரும். எரர் வந்தே ஆகணும். அப்பதான் நீங்க படிக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ எரர் வரும். நீங்க எரர் தூக்கிட்டு போய் கூகுள்ல போட்டு, இதோட சொல்யூஷன் என்ன சொல்லி கேட்க போறீங்க. அண்ட் அது சொல்யூஷன் சொல்லும். அத நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஸோ இப்ப நீங்க ஸ்டெப் 3 க்குள்ள வந்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ பில்ட் பண்ண போறீங்க. ஸோ நான் சொல்ற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் எடுத்து, அத நீங்க நீங்க உங்களோட ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வச்சு சால்வ் பண்ண போறீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு நான் எங்க போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க டே டு டே லைஃப் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் சிக்கும். அத நீங்களே உங்களோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தர மாரி ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால மணிய சேவ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களோட எக்ஸ்பென்ஸ ட்ராக் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்ட பில்ட் பண்ணுங்க. இந்த மாரி உங்களுக்கு நெறைய ப்ராஜெக்ட்ஸ் ஐடியா உங்களுக்கு வரும். நீங்க டே டு டே லைஃப்ப நீங்க நோட் பண்ணும்போது, அது எவ்வளோ சிம்பிளா இருந்தாலும் பரவால்ல, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல. ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம நோட் பண்ணி, அதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் தர மாரி ஒரு சாஃப்ட்வேர பில்ட் பண்ணீங்கனாலே முடிஞ்சுச்சு உங்க ப்ராஜெக்ட்லாம் பில்டிங். ஸோ அது அப்படி இல்ல உங்களுக்கு எதுவும் தோணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு இந்த மாரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா குடு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுவே தரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க ஆன்லைன் ரிசோர்ஸ யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்களே யோசிச்சுக்கலாம் ப்ராஜெக்ட்டுக்காக. இப்போ நீங்க ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜோட கான்செப்ட்ஸ்லாம் லர்ன் பண்ணணும்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போனாலே, ஒரு செம வேல்யூபிளான ஒரு பிளாக் இருக்கும். ஸோ அத நீங்க ரீட் பண்ணாலே கத்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா பேசிக் சின்டாக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, W3 ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதில போனீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சின்டாக்ஸ் மட்டும் இல்லாம, அங்கேயே அந்த சின்டாக்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்குற மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நீங்க ஸ்டெப் 1 கத்துக்கிறதுக்கு 2 ரிசோர்ஸ் முடிஞ்சாச்சு. அண்ட் ஸ்டெப் 2 க்குள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸான சால்வ் பண்ணணும். அண்ட் சிம்பிள் மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க ChatGPT யூஸ் பண்ணி இந்த மாரி மினி ப்ராஜெக்ட்ஸ் கேட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க என்னோட GitHub பேஜ்ல போனீங்கனாலே, நெறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அத உங்க லாங்குவேஜ்க்கு ஏத்த மாரி நீங்க கோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலி உங்களுக்கு சப்போஸ் நடுவுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, என் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெறைய ஏஐ டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Copilot AI அண்ட் ChatGPT இந்த மாரி ஏஐல போட்டு உங்களுக்கு உங்க ப்ராப்ளம் வர எரர சால்வ் பண்ணிக்கலாம். கடைசியா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஃப்ரீ கோட் கேம்ப் சொல்லி ஒரு வெப்சைட் அவைலபிளா இருக்கு. ஸோ அதில உங்களுக்கான கான்செப்ட்ஸ்லாம் நெறைய அவைலபிளா இருக்கு. அத நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, நீங்க ஃபர்தர் மூவ் ஆகி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்க ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ
ஈஸி அண்ட் ஃப்ரீயாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூபிளான வீடியோ நான் ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.